அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பெண்களுக்கு திருமண யோக காலமாக சுக்கிர திசையில் புதன் புத்தியும், அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சூரிய திசையில் சந்திர புத்தி அல்லது குரு புத்தி அல்லது சுக்கிர புத்தி. அதேபோல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்க்கு கேது திசை முதல் திசையாகவும், அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக வரக்கூடிய சுக்கிர திசையில் 21 வயது, அரசு சட்டத்தின்படி 21 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் 21 வயது சுக்கிர திசை புதன் புத்தியில் பூர்த்தியாயிருப்பின் அந்த திசா காலங்கள் திருமணத்திற்கு யோக காலமாக இருக்கக்கூடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சூரிய திசையில் சந்திர புத்தி மற்றும் சூரிய திசையில் குரு புத்தி, அடுத்து சூரிய திசையில் சுக்கிர புத்தி, இதில் இவருக்கு கட்டாயமாக திருமண யோக பாக்கியம் கிட்டக்கூடிய திசா புத்தியாக இருக்கக்கூடும்.